வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைய சிந்தனையாக அருள்நிதி ஆர் தனசேகர ஐயா அவர்கள் எழுதிய அன்னை லோகாம்பாள் ஒரு சகாப்தம் என்ற புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை, அது இறுதி பகுதியாகவும் இருக்குது, நாம் பார்க்க இருக்கிறோம். முன்னதாக 13வது பகுதியில் அன்னை அவர்கள் இந்த பூ உலகை விட்டு பிரிந்ததை நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம 14வது பகுதியை பார்க்க இருக்கிறோம். அன்னையின் இறுதி யாத்திரை அப்படின்னு தலைப்பு போட்டிருக்காங்க. மயிலானந்தன் ஐயா அவர்கள் சில அன்பர்களோட மயானத்துக்கு சென்று தன் தாயின் இறுதி யாத்திரைக்கான ஏற்பாடுகளை செஞ்சாங்க. ஆம், அன்னைக்கு அனைவரும் அவரது பிள்ளைகள் தானே. ஊரில் உள்ள அனைவரும் அன்னையின் இறுதி யாத்திரையில் பங்கெடுத்து கொண்டாங்க. அன்னையின் உடல் மயானத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுச்சு. அருட்தந்தை அவர்கள் முதல்ல தன் கையால் ஒரு பிடி மண்ணை எடுத்து குழியில் போட்டு அன்னைக்கு, தன் 6 இணையருக்கு, தன் வாழ்நாளை அர்ப்பணித்த தியாகிக்கு பிரியா விடை கொடுத்தார். நானும் ராஜமும் ஓர் உயிராக இருந்தோம் மகரிஷி என்ற சில வார்த்தைகள் அங்கே போடப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்ததாக அன்னை இறக்கும் முன்பாக சொன்னது போலவே அவரின் நடு பேரன் சிவஞானம் ஐயா அன்னைக்கு இறுதி காரியம் செய்தார். அன்றைக்கு கூடுவாஞ்சேரி கிராமமே சோகத்தில் மூழ்கியது. அடுத்த நாள் மகரிஷி சென்னை திருவான்மியூர் ஆசிரமத்துக்கு போய் அன்னையை பற்றியே நினச்சி கொண்டு இருந்தாங்க. இதனை பார்த்த சில அன்பர்கள் மகரிஷியிடம், சுவாமிஜி, எங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லக்கூடிய நிலையில் உள்ள உங்களை இப்படி சோகத்தில் கண்ணீர் வடியும் முகத்தோடு பார்க்கும்போது எங்களால் துக்கத்தை தாங்க முடியலை அப்படின்னு சொன்னாங்க. சுவாமிஜி அவங்கள பார்த்து, நானும் ராஜமும் ஒன்றாக உயிர்கலப்பு பெற்றிருந்தோம். ஒரு மரத்தில் இருந்து ஒரு கிளை கீழே விழுந்துட்டா முறிஞ்ச இடத்திலிருந்து நீர் வடிவது இயற்கை தானே. அதுபோலத்தான் நானும் ராஜமும் ஓர் உயிராக இருந்தோம். அதில் பாதி உயிர் பிரிந்தவுடன் இயற்கையாகவே என் கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது அப்படின்னு விளக்கம் கொடுத்ததும் அனைவரும் அமைதியானாங்க. திருவள்ளுவரின் அன்பு மனைவி வாசிகை அவர்கள் இறந்தபோது, நெருநெல் உளனொருவன் இன்றில்லை எனும் பெருமை படைத்து இவ்வுலகு என்று ஊருக்கே புத்தி சொன்ன தெய்வ புலவரே மனைவியோட பிரிவை தாங்கி கொள்ள முடியாமல் கலங்கி அழுதுட்டார். நேற்றிருந்தவர் இன்றைக்கு இல்லை என்பது தான் இந்த உலகத்திற்கே பெருமை என்பது இந்த குறளின் பொருள். ஆக தனது கருத்துப்படி அந்த அம்மையாரின் மறைவுக்காக அவர் மனைவியின் பிரிவை தாங்காமல் திருவள்ளுவர், அடியிற்கினியாளே அன்புடையாளே படிசொல் தவறாத பாவாய் அடிவருடி பின்தூங்கி முன்னெழும் பேதாய் இனிதாய் என் தூங்கும் என் கண் இரவு என்று ஒரு 4 வரி பாட்டு எழுதினார். அதாவது, அடியவனுக்கு இனியவளே, அன்புடையவளே, என் சொற்படி நடக்க தவறாத பெண்ணே, என் பாதங்கள் வருடி தூங்கச் செய்தவளே, பின்தூங்கி முன் எழுபவளே, பேதையே, என் கண்கள் இனி எப்படித்தான் இரவில் தூங்கப் போகிறதோ என்பது அந்த பாட்டின் உருக்கமான பொருள். உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவன்களின் நன்மைக்காக 1.5 அடியில் குரல் எழுதிய தெய்வப்புலவர் திருவள்ளுவரே தன்னுடைய மனைவியின் பிரிவை தாங்க முடியாமல் 4 அடியில் பாட்டு எழுதி கலங்கி இருக்கும்போது நம் மகரிஷி கலங்காமல் இருக்க முடியுமா? ஆழியார் அருவி திருக்கோயிலில் மகரிஷியின் அறையில் அன்னை சிரித்தபடி இருக்கும் ஒரு புகைப்படம் இருக்கும். அங்கே மகரிஷியோட சென்று உரையாடும் போதும், மகரிஷி ஏதாவது வேடிக்கையாக பேசும்போதும், எல்லாரும் சிரித்து மகிழும் போதும், அங்கே பாருங்கள், நம்மோடு சேர்ந்து ராஜமும் இதை கேட்டு சிரிக்கிறார் என்பார் மகரிஷி. அன்பர்களே, நீங்கள் ஆழியார் அறிவு திருக்கோயிலில் உள்ள மகரிஷியின் அறைக்கு சென்று ஒரு நிமிடம் கண்ணை மூடி வணங்கினா அங்கே மகரிஷியும் அன்னையும் நம் முன்னால் இருந்து கொண்டு நமக்கு அருளாசி வழங்குவதை நன்கு உணர முடியும். கணவனே கண்கண்ட தெய்வம்,
கணவன் வாழும் இடமே மனைவிக்கு கோவில் என்று நம் முன்னோர்கள் சொல்கிறதுண்டு. அதை நாம் கேட்டும் இருக்கிறோம். ஆம், அதுதான் உண்மை. அது உண்மைதான். வேதாத்திரி மகரிஷி என்ற மகான் வாழ்ந்து கொண்டிருக்கும் அருவி திருக்கோயிலில்தான் அன்னையும் அவரோடு இணைந்து நமக்கெல்லாம் ஆசிகளை வழங்கி கொண்டு தெய்வீக சக்தியோடு சங்கத்து பிள்ளைகளுக்கு அன்பு தாயா விளங்கி கொண்டும் வர்றாங்க. வீட்டில் ஒருவர் இறந்தாலே ஓரிரு வருடங்களில் மறந்து விடக்கூடிய மனிதர்களில் அருட்தந்தைக்கும் அன்னைக்கும் இன்றைக்கும் தம் மனங்களில் உயிரில் இடம் கொடுத்துருக்காங்க என்றால் அவர்கள் பிறந்தார்கள், வளர்ந்தார்கள், வாழ்ந்தார்கள், இறந்தார்கள் என்பதெல்லாம் தாண்டி மண்ணிலும் பல மனங்களிலும் உயர்வாக வாழ்ந்திருக்காங்க, அனைவரையும் வாழ வச்சிருக்காங்க என்பதையே இது காட்டுது. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று உணர்ந்த அருட்தந்தைக்கு ஏற்ற இணையராகவும் நல்ல சீடராகவும் நல்ல ஆலோசகராகவும் செல்வம் இழந்த நேரத்தில் நெஞ்சில் துணிவு கொண்ட குடும்ப தலைவியாகவும் உலகம் அமைதியும் சமாதானமும் பெறணும் என்ற பெரும் கடமையை தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு காலத்துக்கும் தன்னை சமுதாயத்திற்கு அர்ப்பணித்த வீர தாயாகவும் மெழுகுவர்த்தியை போல தன்னை வரித்து கொண்டு பிறர் நலநோக்கில் தொண்டு செய்யும் சமூக சேவகியாகவும் நோய் தீர்க்கும் மருத்துவராகவும் ஏழை மக்களுக்கு தன் வீட்டில் இருக்கக்கூடிய உணவுகளையும் துணிமணிகளையும் வாரி கொடுத்த வள்ளலாகவும் வந்தவர்களுக்கெல்லாம் உணவளித்து அவர்களது பசியை போக்கிய அட்சய பாத்திரமாகவும் உலகம் போற்றும் தத்துவ ஞானியை சுயநலமின்றி உலகத்திற்கு தத்து கொடுத்த தியாகியாகவும் அனைவரையும் தன் அன்பால் கட்டிப்போட்ட அன்னையாகவும் வியாபாரம் செஞ்ச காலத்தில் நிர்வாக பொறுப்பாளராகவும் குடும்ப பொறுப்புகளை ஒரு குறையும் இல்லாமல் செவ்வனே செய்யும் இல்லத்தரசியாகவும் நமது அன்னை எடுத்த கதாபாத்திரங்கள் எத்தனை எத்தனை! ஒரு உருவத்தில் இத்தனை முகங்களா என்று பிரமிக்க வைக்கும் அன்னையின் வாழ்க்கை ஒரு சரித்திரமே. அன்னை லோகாம்பாள் ஒரு சகாப்தம். பெற்றோர்கள் தனது பிள்ளைகளுக்கு வாழ்நாள் முழுவதும் எதையாவது கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்காங்க. நம்மில் சிலருக்கு அதை உணர முடிகிறதில்லை. அன்பர்களே, அன்னையின் பிறந்த நாளை மனைவி நல வேட்பு நாளாக மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய நாம் அன்றாட நம்முடைய வாழ்வில் அன்னையை வணங்கி அருள் பெறுவோம். அவர்கள் மகிழ்ச்சியோடு பயணித்த வாழ்க்கை அனுபவங்களை மனதில் என்றென்றும் மறவாமல் நம் வாழ்வில் கடைபிடித்து வெற்றியும் ஆனந்தமும் அமைதியும் பெற்று பிறவி பயனை பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறையொருளை வேண்டி நீங்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இந்த நூலினை நிறைவு செய்கிறேன் என்று இந்த நூலாசிரியர் அருள்நிதி ஆர் தனசேகரன் ஐயா அவர்கள் இந்த நூலை முடிச்சிருக்காங்க. ஒரு சிறு சம்பவமாக என்னுடைய நிறைவுரையாக இதில் நான் ஒரு சம்பவத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். முன்னதாக நூலின் முன்புறத்தில் வாழ்த்துறை என்று தெரிவிச்சிருக்காங்க. அந்த வாழ்த்துறை ஆழியாறு அருவி திருக்கோயிலில் ஐயா பேராசிரியர் சு லக்குமணன் ஐயா அவர்கள் எழுதிய பகுதியில் ஒரு சிறு சம்பவம். கூடுவாஞ்சேரியில் ஒரு குடும்ப நிகழ்வின் போது அன்பர்கள் புடைசூழ மகரிஷியும் அவர்களது துணைவிமார்கள் முன்பாக நடந்த ஒரு நிகழ்வை இன்றும் மறக்க முடியாது அப்படின்னு பேராசிரியர் திரு சு லக்ஷ்மணன் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது அப்போது வீட்டில் ஒரு இடத்துல கமலா ஆரஞ்சு, ஆப்பிள் போன்ற பழங்கள் நிறைய வைக்கப்பட்டிருந்ததாம். இந்த நூலை எழுதியுள்ள தனசேகரன் அப்போது சிறுவன். தனசேகர் அவரது அக்கா, அண்ணன்கள் சிறுவர்களாக இருந்த அந்த வீட்டில் ஓடி விளையாடி கொண்டிருக்காங்க. அப்போது தனசேகரன் கைப்பட்டு பழங்கள் கீழே விழுந்து சிதறி ஓடுது. இதை பார்த்த மகரிஷி அவர்கள் மகிழ்ந்து பாட்டியை பார்த்து, நீ குழந்தை இல்லைன்னு சொன்னியே, இப்போ பார்த்தியா குழந்தைகளெல்லாம் எப்படி சந்தோஷமாக விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதை கேட்ட அன்பர்கள் சிரித்தபடி பழங்களையெல்லாம் எடுத்து தட்டில் வைத்து மகிழ்ந்தாங்களாம். இப்படி நம் சங்கத்து பிள்ளைகள் அனைவரையும் தங்களுடைய குழந்தைகளாகவே கருதிய அருட்தந்தை அவர்களும் அருளன்னை அவர்கள் இருவரும் நம் அனைவரின் வாழ்க்கையில் என்றும் நீங்காத ஒரு
முக்கியமான ஒரு நபர்களாக இருந்து கொண்டு நம்மை அனைவரையும் வழிநடத்தி கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி இந்த ஒரு அருமையான ஒரு புத்தகத்தை முழுமையாக நிறைவு செய்த மகிழ்ச்சியில் இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.